ஹாய் கைஸ், இன்னைக்கு ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக் ஒன்ல இருந்து பைனரி சொல்யூஷனா என்ன, ரால்ஸ்லானா என்ன, ஐடியல் அண்ட் தென் நான் ஐடியல் சொல்யூஷனா என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பைனரி சொல்யூஷன், பைனா டூன்னு நமக்கு தெரியும். அண்ட் தென் சொல்யூஷன் வந்து சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் வந்து கம்பைன் ஆகி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் சொல்யூஷன். இப்போது பைனரி சொல்யூஷனில் என்ன வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சொல்யூட் ஆஸ் வெல் சால்வெண்ட். நம்ம யூஸ்வலாக வந்து சொல்யூட் அப்படின்றது சாலிட் ஃபேஸில், தட் மீன்ஸ் பவுடர் ஆகும் இல்லை கிறிஸ்டலாகவும் இருக்கும். சால்வெண்ட் வந்து லிக்விட் ஃபேஸில் இருக்கும். பட் வந்து இந்த பைனரி சொல்யூஷனில் மட்டும்தான் சொல்யூட் ஆஸ் வெல் சால்வெண்ட் ரெண்டுமே வந்து லிக்விட் ஃபேஸில் வந்து இருக்கும். அதனால இது பைனரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ரெண்டுமே லிக்விடில் இருக்கும்போது எது சொல்யூட் எது சால்வெண்ட் நம்மளுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாட்டர் அண்ட் தென் எத்தனால் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுறோன்னா எது சொல்யூட் எது சால்வெண்ட் நமக்கு தெரியாது. அப்போது எது வந்து கம்மியான அமௌண்ட்டில் இருக்கோ அதை வந்து சொல்யூட்னோ, அண்ட் தென் அதிகமான அமௌண்ட்லேயோ கான்சன்ட்ரேஷன்லையோ இருக்கிறது வந்து சால்வெண்ட் அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பென்சின் அண்ட் தென் அசிட்டோன் எடுக்கிறோம் அப்படின்னா, பென்சின் வந்து 7 ml எடுக்கிறோம், அண்ட் தென் அசிட்டோன் வந்து 3 ml எடுக்கிறோன்னா, இந்த கம்மியாக எடுத்திருக்க இந்த இதுதான் வந்து சொல்யூட், அண்ட் தென் ஹை அமௌண்ட்டில் எடுத்திருக்க பென்சின் வந்து சால்வெண்ட். இதுதான் பைனரி சொல்யூஷன். அண்ட் தென் Raoult's law, it states that at a given temperature, the vapor pressure of any volatile compound னா நமக்கு தெரியும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டெம்பரேச்சர் வந்து அது எவாப்ரேட் ஆகக்கூடிய அந்த சொல்யூஷன் தான் வந்து வாலட்டைல் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய வேப்பர் ப்ரெஷர் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஈக்குவல் டு த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் எ பியூர் காம்போனன்ட். பியூர் காம்போனண்ட்டுடைய வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும், multiplied by the mole fraction of that component. இப்போ நான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம அங்கே என்ன பார்த்தோம், the vapor pressure of a volatile compound is equal to, அப்போது அந்த volatile component எதுனா இந்த காம்போனன்ட்ஸ் தான். இதில் இருக்கக்கூடிய இந்த A அண்ட் தென் B தான் வந்து வாலட்டைல் காம்போனன்ட். ஏன்னா அதை வந்து நம்ம ஒரு சால்வெண்ட்டில் போடும்போது அது எவாப்ரேட் ஆகி போகிறது. அந்த எவாப்ரேஷன் ஆகக்கூடிய அந்த காம்போனன்ட் தான் நம்ம வாலட்டைல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த வாலட்டைல் காம்போனண்ட்டுடைய வேப்பர் ப்ரெஷர் வந்து என்ன, அதுதான் வந்து Raoult's law. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் Raoult's law நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது இதோடைய வேப்பர் ப்ரெஷர், வாலட்டைல் காம்பவுண்டுடைய வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு த vapor pressure of the pure component or pure solvent. இப்போ equal to the pure solvent என்னதுங்க, இந்த liquid phase, into mole fraction of that pure component. இங்க pure component நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம், solvent. அப்போ அதோடைய mole fraction நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் வந்து இந்த volatile component உடைய vapor pressure. இங்கே பாருங்க, P solution, vapor pressure of a solution, இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்க, இது பைனரி சொல்யூஷன்றதுனால நம்ம போட்டிருக்க இந்த சொல்யூட்டுமே ஒரு சால்வெண்ட்டாக தான் இருக்கும். அதனால தான் இங்கே சொல்யூஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட், P0 சால்வெண்ட் இந்த லிக்விட் ஃபேஸ் இன்டூ அதோடைய மோல் ஃப்ராக்ஷனை தான் நம்ம எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போது இதுதான் வந்து Raoult's law. பாருங்க, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் எ சொல்யூஷன், வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட் அண்ட் தென் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சால்வெண்ட். இப்போ நம்மளுக்கு Raoult's lawவுடைய ஈக்குவேஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்போது எந்த ஒரு சொல்யூஷன்லாம் வந்து இந்த Raoult's lawவை ஒபே பண்ணுதோ அந்த சொல்யூஷன் எல்லாமே ஐடியல் சொல்யூஷன். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, இதோடைய இன்ட்ராக்ஷன் ஒரு மாலிக்யூலும் இன்னொரு மாலிக்யூலும் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஒன்னோட ஒன்று வந்து ஈக்குவலான இன்ட்ராக்ஷனில் இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும். அதனால இது ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்திருக்க காம்போனன்ட் A அண்ட் தென் B வந்து ஐடியல் சொல்யூஷன் நமக்கு தெரியும். அதுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் வந்து போட போகிறோம். லெட் XA அண்ட் XB be the mole fraction of your component A and then component B. ஓகேவா, இன் ஏ சொல்யூஷன், சொல்யூஷனில் போட்டிருக்க இந்த காம்போனன்ட் A அண்ட் தென் B வந்து நம்ம போட்டிருக்கோம். அதோடைய மோல் ஃப்ராக்ஷன் வந்து XA அண்ட் தென் XB அண்ட் PA0 and P0B and then P0A are the pure vapor pressures of the A. அங்கே பார்த்ததான் நம்ம திருப்பி அப்ளை பண்ணுறோம். அங்கே AB நம்ம வந்து ஒன்றா பார்த்தோம், பட் இங்கே வந்து A தனித்தனியாக ஒரு ஈக்குவேஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அப்போது vapor pressure of a volatile compound which is PA equal to the P0A, அதாவது அதோடைய சால்வெண்ட்
into அதோடைய mole fraction. And then vapor pressure of a volatile compound B, that is PB equal to P naught B into அதோடைய mole fraction. ரெண்டு ஈக்குவேஷன் வந்துச்சுங்களா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே நம்ம வந்து ஆட் பண்ணாதான் நமக்கு ஓவரால் அந்த சொல்யூஷனில் எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ ஃபார் தட் இந்த பிஏ உடைய வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த ஓவரால் இந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த பிபி வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது பிஏ ஈக்குவல் டு பி நாட் ஏ இன்டூ எக்ஸ்ஏ நம்ம இங்கே போட்டாச்சா. அண்ட் தென் பிபி வேல்யூ கொண்டு வந்து இங்கே போட்டோம். இப்போது இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ஏ அண்ட் தென் எக்ஸ்பி ரெண்டையுமே வந்து செப்பரேட்டாக எடுக்கிறோம். அப்போது எக்ஸ்ஏ ப்ளஸ் எக்ஸ்பி ஈக்குவல் டு 1. இதை இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எக்ஸ்ஏவை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வச்சுட்டு இந்த எக்ஸ்பியை வந்து ரைட் சைட் கொண்டு போனோம் அப்படின்னா எக்ஸ்ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ்பி. இப்போ இந்த கிடைச்சிருக்க வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ வந்து இந்த எக்ஸ்ஏ இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we will get p equal to PA naught 1 minus XB. இந்த எக்ஸ்ஏ இருக்க இடத்துல இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த PB நாட் இன்டூ XB வந்து as it is அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து அப்படியே வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த PA நாட்டை வந்து உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we will get PA நாட் மைனஸ் PA naught and then XB plus PB naught into XB. இது as usual அப்படியே தான் வருது. இதை மட்டும் நம்ம உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூஸை போகிறோம். அண்ட் தென் லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா PA நாட்டை அப்படியே வச்சுட்டு இந்த XBயை அப்படியே வச்சுட்டு இந்த மைனஸ் PA நாட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த PB நாட் கூட வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். அதாவது ப்ராக்கெட்குள்ளே கொண்டு வரோம். எதனால அப்படின்னா இது ரெண்டுமே வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் காம்போனன்ட். அப்போ இது ரெண்டுமே நம்ம ஒன்றா எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன் வந்து சிம்பிளாக ஆகும். அப்படின்றதுனால இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே உள்ள மைனஸ் பிஏ நாட் அப்படின்னு வந்தது. இந்த பிபி நாட் அப்படியே வந்தது. பேலன்ஸ் இருக்கிறது இந்த சைடு வெளியே கொண்டு வந்துடும். இதுதான் ரால்ஸ் லா. இப்போ இந்த பிஏ பிபி அண்ட் தென் பி இது மூணுத்துக்குமே நம்ம கிராஃப் வந்து பிளாட் பண்ணோம் அப்படின்னா இட் கிவ்ஸ் எ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா டெம்பரேச்சருக்குமே அண்ட் தென் எல்லா கான்சன்ட்ரேஷன் வேரி ஆனாலுமே சரி, அதே மாதிரி டெம்பரேச்சர் வேரி ஆனாலுமே இட் வில் கிவ் எ ஸ்ட்ரைட் லைன். அதனால இது வந்து ரால்ஸ் லாவை வந்து ஃபாலோ பண்ணுது, ஒபே பண்ணுது. அப்போ இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். எதனால இது ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னா இப்போ ஏ அண்ட் தென் பி காம்போனன்ட் இருக்குன்னா அது ஒன்னோட ஒன்று இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். அப்போது சொல்யூஷனில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதனால இதை வந்து ஐடியல் சொல்யூஷன் சொல்கிறோம். தேங்க்யூ கைஸ்.